சாமானியர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் இந்த காங்கிரஸ் திமுக நடத்திய கூட்டணி சேட்டைகள் அதை பார்த்து நம்ம எல்லாருமே என்னன்னா வேற ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். மார்ச் 2ஆம் தேதி ரைட், ஒரு 7 days முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி காவல் நிலையத்தில் உள்ள ஒரு பஜார்ல கஞ்சா குடுக்கி கேங், கஞ்சா குடிக்கி பசங்க, பொறுக்கி பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க, கஞ்சா அடிச்சுட்டு 2 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் புலம்பெயர் தொழிலாளி, இன்னொரு ஆள் நம்ம தமிழர். அதை தவிர 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இன்னும் இந்த கஞ்சா எங்கெங்க கொண்டு போக போகுதுன்னு நம்மள தெரியலங்க, சத்தியமா தெரியல. கஞ்சானால் ஏற்படும் கொலைகள் குற்றச்சாட்டுகள் என்னென்னன்றது நம்ம பார்க்கணும்னா ஒரு நிமிஷம் தலையை சுத்திரும் போல இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல போட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இல்லை நியூஸ்ல ஒரு செகண்ட்ல போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தா இதுக்கு நியூஸ் போட்டு இதற்கு ஒரு டிபேட்டை வச்சு அந்த டிபேட்ல வச்சு எல்லாரையும் கிழிப்பாங்க. முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தெரியல, இந்த ஆட்சிக்கு அரசியல் நடத்த தெரியணும். ஆனா திமுக ஆட்சியில வந்தா புனிதமா இருக்கு. இந்த ஆட்சி சூப்பரா இருக்கு, இந்த ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓம் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. அதிர்ச்சியா இருக்குங்க. ஒன்னும் 2021 அதிலிருந்து திமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து ஏதோ சப்ஸ்டன்ஸ்ன்றாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்ச பெரிய சப்ஸ்டன்ஸ் இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதோ பண்ணது தான் சப்ஸ்டன்ஸா. கஞ்சா பொடி, இதோட விநியோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கமா இருக்கா அப்படின்ற கேள்வி நிதர்சனமாக ஓப்பனாக வந்திருக்கு. அதாவது ஒருத்தன் குடிக்கிறான் ஒரு சைடில், குடிச்சு அதுவும் இங்கே கொடுக்குற சரக்கு மட்டமான சரக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் நம்ம டாஸ்மாகில். அதை குடிக்கிறான், குடிச்சு வீட்டுக்கு போகிற வருமானத்தை கெடுத்துடுறான். இவங்க என்ன சொன்னாங்க, கனிமொழி அக்கா எங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போன்னாங்க. இன்னைக்கு பிகெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே இந்தியாவில் தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் மாசு அப்படின்றாங்க. அதில் நம்பர் 1 இருக்குது இந்த கவர்மெண்ட். சரி ஓகே பரவாயில்ல, இந்த சரக்கோட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சப்ஸ்டன்ஸும் கஞ்சாவோட வருகை மிக தீவிரமாக இருக்கிறதோ அப்படின்ற கேள்வி தான் வருது. இதை நான் சும்மா சொல்லலை. ஸோ நாகராஜ் திமுக மேலே காழ்ப்புணர்ச்சி இருக்கான் அதனால சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திமுக மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லைங்க. எனக்கு மக்களை பற்ற கவலை தான். இந்த சேனலே ஒரு பொய் நியூஸை பார்த்து ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் அது, ரைட். ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்டு இது பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த வருடத்தில் 6852, அதாவது போதை பொருள் தொடர்பான குற்றங்களின் நம்பர்ஸ், அது 2022 10,385, கிட்டத்தட்ட டபுள் டைம்ஸாக வருது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ திமுக புலிகள் கணக்கு புலிகள் என்ன சொல்லுவாங்க, சார் 40% தான் சார் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, வெக்கமால 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, டபுள் டைம்ஸ்னா உங்களுக்கு கோவம் வந்துருமே. 2023 39,910 ஆக பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளின் எண்ணிக்கை. இதே 2024 பார்த்தீங்கன்னா 1,42,000 மாத்திரைகளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. என்ன சாதனை இல்ல, ட்ரிபிள் டைம்ஸ், வேற லெவல்ல. இதுதான் சொல்றேன், ஸ்டாலின் த மாஸ். இந்த மோத பணக்காரங்களுக்கானது, சிட்டிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு கிராமத்துக்குள்ளேயும் போயிடுச்சுங்க இந்த கஞ்சா எல்லாமே. இந்த போதையை போட்டு சிட்டியில் வேலை செய்யறதுனால காலையில் எழுந்து ஒரு 11 மணி கூட வேலைக்கு வேணாம், அவன் வேலையே 12 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 to 9 ஒர்க் பண்ணலாம், 11 to 8 ஒர்க் பண்ணலாம். விவசாயி காலையில் வேலைக்கு போனால் தாங்க விவசாயம் செய்ய முடியும், மத்தியானத்தில் விவசாயம் செய்ய முடியாது. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ரெட் வார்னிங் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்.
ஏன்னா யார் எதை வச்சிருக்காங்க, எந்த சப்ஸ்டன்ஸ்ல வருது, அது சாக்லேட்ல வருதா, பேப்பர்ல வருதா? சி எல்லா ஊர்லயும் பொறுக்கி பசங்க இருந்தாங்க, ரைட்? ஆனா இது சகஜம் மாறுறதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது யாராவது ஒருத்த கஞ்சா குடி போயிருப்பான் ஊர்ல, ஊருக்கு வெளில சரக்கு அடிச்சுட்டு ஊருக்கு வெளில விழுந்திருப்பான், அவனை பார்த்து மொத்த ஊரும் வந்து அடிக்கும். இன்னைக்கு எப்படி வருது, எந்த ரூபத்துல வருதுன்னே தெரியல. எங்க போறோம், எங்க போய் முடிய போகுது இது? ஒரு டீச்சர், அதாவது ஜனம் டிவியில் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த கிளிப்பை வேணா கூட நான் போடுறேன். அந்த டீச்சர் வந்து என்கிட்ட இல்லை, அந்த ப்ரோக்ராம்லேயே சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராமில் போதை வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் பேகை செக் பண்ணுறோம், முன்னே செல்ஃபோனுக்கு செக் பண்ணோம், சாக்லேட் எடுத்து வந்தாங்களா செக் பண்ணோம், இன்னைக்கு போதை பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செக் பண்ணுற நிலைமையில என்ன வச்சுட்டாங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் வருதுன்னே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அந்த டீச்சர் வந்து பதிவு பண்ணாங்க. அந்த நிலைமையில் தான் இன்று இருக்கிறோம் மக்களே. இது வந்து அரசாங்கம் அதெல்லாம் தாண்டி நமக்கு சுய ஒழுக்கம் வேணும். ஆனா நம்மள அந்த சுய ஒழுக்கம் மட்டும் தள்ளுறதுக்கு பல வழிகள் வந்துருச்சு அப்படின்றதுதான் இங்க வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஆனா டேட்டாவை நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது தவிர டிக்ரீஸே ஆகல. 2021 இருந்த நிலைமை 22ல இருக்கு. அப்படின்னா கூட பரவாயில்ல, அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் வருஷம் டேட்டா வந்து இன்க்ரீஸே காமிக்குதுன்னா அப்போ போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தமிழகம் செல்கிறதா என்ற கேள்வி வருகிறதுல. ஆல்ரெடி 505 வாக்குறுதி கொடுத்து அதில் எவ்வளோ நிறைவேற்றின கணக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த வாக்குறுதி நிறைவேற்றாத லிஸ்ட்ல போதா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கிற விஷயம் என்னன்னா, திமுகவை சேர்ந்த சில நபர்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் ஆதாரத்தை இல்லாமலாம் சொல்லல, ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல. இங்க அரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பாருங்க, நான் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் குற்றச்சாட்டுல ஜாஃபர் சாதிக் என்பவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா? குற்றச்சாட்டு தான், அரெஸ்ட் பண்ணப்படுறார். திமுகவின் வெளிநாடு வாழ்வு இந்திய பிரிவில் பொறுப்பு அவருக்கு இருந்தது. எங்க இருந்து? அதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, எல்லா கட்சியிலும் இப்போ அந்த போஸ்டிங் வந்துருச்சு. அதுல அவர் வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்தார். திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் அவர். சர்ஃப்ராஸ் நவாஸ் என்ற ராமேஸ்வரத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கார். எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் அவர். இன்னொரு பக்கம் ஆக்சுவலி அவருக்கு வந்து அவரோட ஹெல்த் மேல பயங்கர கான்சியஸ் உண்டு. இந்த கஞ்சா அது மேலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் போதையே இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா மக்களே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்க்குறாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் லேட்டஸ்ட்டாக கஞ்சா செடியை பார்த்தோம். ஒரு பக்கம் அப்பாவி மக்கள் மேல இந்த கஞ்சா கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல. இதுவே ஜெயலலிதா அம்மாவா இருந்திருந்தா, இதே அதிமுக ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? அதிமுக ஆட்சியில உங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த லா அண்ட் ஆர்டர் வில் பி ஸ்ட்ரிஞ்சன்ட், ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்போ இந்த ஆட்சியை வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்து வந்ததுங்க, 505. ஆனா நடக்கிறது என்னமோ விளம்பரம் ஆட்சியாக மட்டும்தான் இருக்கிறது. மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முக்கியமாக ஒரு 3 வாக்குறுதிகள் தான் எப்பவுமே ஒரு தேர்தலை மாற்றும். அந்த புக்ல நிறைய இருந்தாலும் சில வாக்குறுதிகள் வந்து மக்களை இழுக்கும். அந்த 3 வாக்குறுதிகள் என்ன? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். இந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? சம்மர் வந்து எல்லா வருஷமும் தானங்க வருது, இந்த வருஷம் மட்டும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க சம்மருக்கு. அப்போ போன வருஷம் சம்மருக்கு என்ன ஆச்சு? 2021 2025 வரையும் சம்மருக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இப்போ இந்த சம்மருக்கு மட்டும் இதுதான் சம்மரா? இப்போ மிச்சத்தெல்லாம் விண்டரா? மார்ச் ஏப்ரல் மே மாசம். இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுங்க அப்படின்வாங்க. ஆனா இவங்க ஆட்சியில் இருந்தா 3 வருஷம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. முதல் வருஷம் பொங்கல், தமிழர் திருநாள் சொன்னீங்களே, 2022 நீங்க ஆட்சிக்கு வந்து நடந்த முதல் பொங்கல்,
நீங்க கொடுத்த பொருள்லாம் இருக்கே, அப்பாபாபாபாபா! என்ன குவாலிட்டியா இருந்ததுங்க. வெள்ளெல்லாம் உருகி போச்சு. இதுல வேற பெருமாயா 5000 + 3000 மக்களுக்கு 8000 வந்துருச்சு. உங்கள்ட்ட ஒரு 8000 வாங்கிட்டு, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும்னு அவசியமா என்ன? இப்ப நீங்க உடனே சொல்லலாம். அதிமுக ஆட்சியில ரூ. 2500 தரேன்னு இருக்காங்களே, அது தரேன்னு இருக்காங்களே, இது தரேன்னு இருக்காங்களேன்னா, அவங்க சொன்னா செய்வாங்க. அவங்க அனைத்து மகளிர்களும் சொல்லல. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிர்ன்றது வேற, அனைத்து ரேஷன் கார்டு என்பது வேற. அப்புறம் மாதம் ஒரு முறை கரண்ட் பில் நாங்க வந்து மெஷர் பண்ணி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்னீங்கல்ல. ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள் அது. நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, இந்த வாக்குறுதி நிறைவேறியிருந்ததுன்னா மொத்த தமிழ்நாடு இவர் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மாச பட்ஜெட்ல இப்போ மளிகை வாங்க முடியலனா கூட ரேஷன் கடையில சமாளிச்சு வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு ஈபி வந்து நம்ம ஃப்ரீ கரண்ட்லாம் குடுக்குறோம். பட் எந்த வீட்டா இருந்தாலும் ரூ. 600 700 800 வந்துருது. அதுவும் மிடில் கிளாஸ் என்னன்னா, ஒரு லோன் வாங்குறான், இஎம்ஐ கட்டுறான். அவன் ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு டபுள் பெட்ரூம் வீடா வாங்கிடுறான். டபுள் பெட்ரூம் வீடா வாங்கிட்டு அவன் கரண்ட் பில்லு 2 மாசத்துக்கு கட்டணும் 1500 1500 கட்டுறான். நீங்க 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா 600 போயிடும். மினிமம் 500 மாசம் சேவ் பண்ணியிருப்பான். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 500 சேவ் பண்ணியிருப்பான். அந்த வாக்குறுதி என்னாச்சு? இந்த மாதிரி அந்த புக்கை, அந்த 555 புக்கு திரைக்காவியம் இருக்குல்ல, உங்க தேர்தல் அறிக்கை, அந்த திரைக்காவியத்தை பார்த்தோன்னா ஒன்று அப்படி இருக்குங்க. ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம்? இதெல்லாம் மீறி பண்ணியும் வந்து பொலிட்டிக்கலி இஸ் ஃபார்வர்ட். இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில். நன்றி, வணக்கம்.